பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி, தமிழ்நாட்டிலிருந்து வந்தவங்களும் சரி இதில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்கே இருக்கிறோம். நாங்கள் அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் இங்கே நாங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்கள் வைக்கிறோம். இந்த துயர சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சீக்கிரமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயகம் எல்லாரும் சீக்கிரம் திரும்பணும். எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்றேன். சிவாய நமः. அண்மை செய்தி. தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் அங்கீகரிசி ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அதில் அவருடைய தலைமையில் 148 பேர் நேபாளத்திற்கு சென்றதாகவும் அனைவரும் பாதுகாப்பாக சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் அங்கீகரிசி சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் அவருடன் நேபாளத்திற்கு 148 பேர் வந்ததாகவும் வெளியிட்டிருந்த வீடியோ காட்சியை நாம் பார்த்தோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் அங்கீகரிசி சாகா என்ற இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் 148 பேர் நேபாளத்திற்கு சென்றதாகவும் அவர்கள் அனைவரும் தற்போது சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் அவர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேபாளத்தில் நேற்றைய தினம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 258 பேர் உயிரிழந்து உள்ளதாக நேபாள அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் 21 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருந்தது. அவர்களுடைய பெயர்களையும் அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் அங்கீகரிசி அவருடைய தலைமையில் 148 பேருடன் நேபாளத்திற்கு சென்றதாகவும் தற்போது அவர்கள் அனைவரும் சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாகவும் வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசம் அங்கீகரிசி சாகா என்ற இடத்தில் பத்திரமாக இருப்பதாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் 148 பேர் நேபாளத்திற்கு சென்றதாகவும் தற்போது அவர்கள் அனைவரும் சாகா என்ற இடத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் நேபாளத்தில் தற்போது ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசிய அங்கீகரிசி தற்போது நம்ம இணைப்பில் இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? பாதுகாப்பாக இருக்கிறீர்களா? ஆமா, நாங்க இப்போ பாதுகாப்பாக இருக்கிறோம். நாங்க தார்ச்சன் அப்படிங்கிற இடத்துல இருந்து சாகா அப்படிங்கிற இடம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு சாகால தங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்க இன்னைக்கு சாகா நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மேம், இப்போ உங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க? நெக்ஸ்ட் உங்களுடைய பிளான் என்னவாக மேம் இருக்கிறது?
நாங்க மொத்தம் நம்முடைய குழுவில் வந்து 150 பேரு. இதுல வந்து 148 தமிழர்கள், 2 வெளிநாட்டு இந்தியர்கள் இதுல இருக்கிறாங்க. மேம் நீங்க இதுக்கு முன்னாடி எப்போ மேம் வந்தீங்க? இந்த விபத்து, இந்த வெள்ளப்பெருக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி எப்போ நீங்க வந்தீங்க? நீங்க ஆக்சுவலா எப்போ செல்றதா நீங்க வந்து பயணம் வச்சிருந்தீங்க? அதாவது எங்களுடைய சரியான பயண திட்டமிடல் படி நாங்க வந்து போய்கொண்டுதான் இருக்கிறோம். இது வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து 20ஆம் தேதி இப்போ விபத்து நடந்த அந்த பார்டரை நாங்க வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். அதற்கு பிறகு கைலாய பயணத்தை மேற்கொண்டு நேற்றைக்கு தான் நாங்க எங்களுடைய 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்துட்டு வரும்போது தான் எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது. அதற்கு பிறகு எங்களுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னு இங்க உள்ளவர்களை நம்ம தொடர்பு கொண்ட போது சாகா வரைக்கும் போறதுக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம சாகா போயிடுவோம். அங்கே வந்து இன்னைக்கு சீன அரசாங்கம், நேபாள அரசாங்கம், இந்திய அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து எந்த வழியாக வெளியேற முடியும் அப்படிங்கிறத பேசி ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு சொல்றதா சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நாங்க சாகால பாதுகாப்பாக இருக்கிறோம். மேம் நேபாளத்துல எந்தெந்த பகுதிகளெல்லாம் மேம் வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கு? இப்போ நீங்க இருக்க இடத்துல எப்படி மேம் இருக்கு சூழல்? இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து பிரச்சனை ஏற்பட்ட இடத்துல இருந்து ரொம்ப தூரமான இடம் தான் அது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ சென்னையில இருந்து ஒரு மதுரை, கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு ஒரு தூரம் இருக்கு. அதனால இந்த பகுதியில அதனுடைய பாதிப்பு தெரியல. இன்னொன்னு, அங்க வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்ததுங்கிறது எனக்கு தெரியல. நாங்களும் வந்து ஊடகங்கள் மூலமாகத்தான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த பார்டர் இருந்த பகுதி முழுவதுமே வந்து 40 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்க இன்னைக்கு தகவலா கொடுத்துருக்குறாங்க. மேம் உங்களுக்கு தமிழக அரசு சார்பாகவோ இல்ல மத்திய அரசு சார்பாகவோ யாராவது தொடர்பு கொண்டு பேசினாங்களா? உங்களுக்கு எதுவும் கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்காம? இப்பதான் நாங்க இங்க பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கறதையே வந்து நான் என்னுடைய சமூக வலைத்தளத்துல பதிவிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த இடத்துல சரியான எங்களுக்கு ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் இல்ல. இப்பதான் எங்களுக்கு அது கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்ப நாங்க பதிவிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நாங்க வந்து தொடர்பு கொண்டு பேசுவோம். எல்லா இமிகிரேஷனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொடுத்துருக்குறோம். நம்ம அவர்களுக்கு அந்த தகவலையும் அனுப்பி இருக்கிறோம். மேம் எவ்வளவு நேரமா மேம் நீங்க இப்போ சாகால இருக்கீங்க? உங்களுக்கு அடிப்படை தேவையான தண்ணி, உணவு எல்லாம் அங்க வழங்கப்படுகிறதா மேம் எல்லாருக்கும்? ஹலோ மேம், நீங்க இணைப்புல தான் மேம் இருக்கீங்க? நாங்க சாகாவுக்கு பயணத்துல தான் இருக்கிறோம். நாங்க வந்து பேருந்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இப்ப இதுக்கு இருக்கு. சாகால போய் தங்கும் இடமும் எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாங்க இப்ப சாகா போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி. ஏற்கனவே நிறைய குழுக்கள் வந்து சாகாவிலேயே இருக்காங்க. அதனால அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியும். மேம் இப்போ நேபாளத்துல வந்து வெள்ளப்பெருக்கு இருக்கிறதுனால எத்தனை குழுக்கள் மேம் இப்போ தமிழகம் சார்பாகவும் சரி, இந்தியா மத்திய அரசு சார்பாகவும் சரி, எத்தனை குழுக்கள் மேம் அங்க வந்து இருக்காங்க ஹெல்ப்புக்கு? இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.